Hi guys, a happy day to all. In the video la நம்ம 11th standard commerce chapter 6 oda continuations பார்க்க போறோம். Classification of companies. So classification of companies பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் classification of companies பார்க்கணும் அப்படினா நமக்கு வந்து memorandum of association என்ன article of association என்ன அப்படினு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படினு சொல்லி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸில் வந்து நிறைய இடத்துல MOA AOA அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்கார்டிங் டு MOAனா என்ன, அக்கார்டிங் டு AOAனா என்ன அப்படின்னா அது ரெண்டுத்துக்கான ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டே வந்து போஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் புக்கில் வந்துட்டு இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த டாபிக்ஸ்லாம் வந்து கவர் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போய் பார்த்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் மெயினாக வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா மெயின் சப்ஹெட்டிங்ஸ் இன்கார்பரேஷன், மெம்பர்ஷிப், மெம்பர் லயபிலிட்டி, கண்ட்ரோல், நேஷனாலிட்டி. And it is further divided into incorporation, further divided into chartered company, statutory company, association not for profit, membership public private, member liability limited by shares, limited by guarantee, unlimited liability, control government company, holding company, subsidiary company, nationality domestic company, foreign company and multinational company. So இதுதான் வந்து in detail நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். Types of companies, classification of companies on the basis of incorporation. So incorporation na enna appadina according to Companies Act padi, Companies Act 1956 padi eppadi vandittu companies ella vandittu segregate pannirukanga அப்படின்றது தான் வந்து incorporation. So first வந்துட்டு chartered company. சார்ட்டர்ட் கம்பெனி அப்படின்றது வந்து ஒரு பழைய காலத்து கம்பெனி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வை பிகாஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த கிங் ஆர் த குவீன் அண்ட் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை த கிங் ஆர் குவீன் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சார்ட்டர்ட் கம்பெனிஸ் வந்துட்டு இவங்களுக்கு நிறையா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்துட்டு எதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா சார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த சார்ட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாசனம், சரிங்களா? ஸோ தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை சாசனம். ஸோ அந்த சாசனம் அப்படின்றது வந்து ரிட்டன் கிராண்ட். இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்லணும் அப்படின்னா நம்ம பாகுபலி படத்தில் அந்த ராஜமாதா வந்து யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடிக்கு, இதுவே என் கட்டளை, என் கட்டளை என் சாசனம். ஸோ அவங்க சொல்கிறது தான் வந்துட்டு சட்டம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ்னால் வந்துட்டு ஸ்பெஷல் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சார்ட்டரில் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. சார்ட்டர் அப்படின்னா வந்துட்டு சாசனம் அப்படின்னு அர்த்தம். த பவர் டு cancel the charter is vested with king or queen. அந்த சாசனத்தில் இருக்க விஷயத்தை வந்துட்டு கேன்சல் பண்ணுறதுக்கான பவரும் வந்துட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா the king or queen அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்துட்டு கிங் ஆர் குவீன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனிஸோட எக்ஸாம்பிள்ஸ்: ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, ஹட்சன்ஸ் பே கம்பெனி. The Companies Act does not apply to them. Such companies cannot started in India. ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்ட்லாம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். வை பிகாஸ் இவங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ரைட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இது என்னதான் இது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷனில் செக்ரிகேட் ஆயிருந்தாலும் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாட்டுட்டரி கம்பெனி. ஸ்டாட்டுட்டரி அப்படின்னா சட்ட ரீதியான அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கம்பெனிஸ் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் பை அ ஸ்பெஷல் ஆக்ட் மேட் இன் பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளி. ஸோ ஸ்பெஷல் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஆக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யார் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னா பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளி, சரிங்களா? ஸோ ஸ்டாட்டுட்டரி அப்படின்னாலே வந்து சட்ட ரீதியான, அப்போவே தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ லா வந்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. Constitutions of a company is specified in the Memorandum of Association.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்களாம். ஸோ ஆல்ரெடி நம்ம மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனாக என்னன்னு பார்த்துட்டோம் சரிங்களா. அப்போது இந்த கான்ஸ்டியூஷன்ஸ்னால் வந்துட்டு அரசியல் அமைப்பு சரிங்களா. அந்த அரசியல் அமைப்பு, இந்த ஸ்டாட்டுட்டரி கம்பெனிக்கான அரசியல் அமைப்பு வந்துட்டு எதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போது உங்களுக்கு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனாக என்னன்னு தெரியணும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ரூல்ஸ் ரிலேட்டிங் to day-to-day management of statutory company or specified in the article of association சரிங்களா. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதோட ரூல்ஸ் எல்லாம் என்ன, இந்த ஸ்டாட்டுட்டரி கம்பெனியோட டே டு டே மேனேஜ்மெண்ட் என்ன, அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத எதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்களாம், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்களாம். ஆடிட் ஆஃப் ஸ்டாட்டுட்டரி கம்பெனி இஸ் கண்டக்டட் பை கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, CAGI அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரலாக ஆடிட்டர்னு சொல்லிட்டு போகலாம்ல, அதே கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஸோ ஒரு த சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர், அதாவது அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் தான் வந்துட்டு இந்த ஸ்டாட்டுட்டரி கம்பெனியோட ஆடிட்டெல்லாம் வந்துட்டு பார்த்துக்குவாங்க. த ரிப்போர்ட் ஆஃப் CAGI is placed in Parliament, State Assemblies concerned சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து யார் செக் பண்ணுவா, இதோட ரிப்போர்ட்லாம் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லையும் தான் வந்து சப்மிட் பண்ணுவோம். ஏன்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே யார் அப்படின்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபுட் கார்ப்பரேஷன் அப்படின்றது எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சட்டப்பூர்வமாக தான் வந்துட்டு அந்த கம்பெனிஸ்லாம் நடத்தணும். அதனால தான் அதெல்லாம் வந்து ஸ்டாட்டுட்டரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம், சட்ட ரீதியான கம்பெனிஸ் சரிங்களா. அண்ட் LIC, GIC, RBI, SBI, IDBI இது எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டாட்டுட்டரி கம்பெனிஸ். ஸ்டாட்டுட்டரி கம்பெனிஸ் என்ஜாய்ஸ் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். ஸோ அட்டானமஸ்னால் வந்து தன்னாட்சி, அவங்க வந்து ரொம்ப செப்பரேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அட்டானமஸ், வேறு யாரும் ஒரு பப்ளிக் கம்பெனியோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ வந்து அதில் இன்வால்வ் ஆக முடியாது, ரொம்ப அட்டானமஸ். இன்னும் விலைக்கு சொல்லணும் அப்படின்னா காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு இருக்குது, அட்டானமஸ் காலேஜ்னு இருக்குது. அவங்க வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் வரமாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒரு எந்த ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸை தான் வந்து வாங்கி எக்ஸாம் எழுதணும். ஆனால் அந்த அட்டானமஸ் காலேஜில் அவங்களே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி, அவங்களே சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு காலேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் வந்து அட்டானமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னாட்சி. அவங்களோட பசங்களுக்கு அவங்களே வந்துட்டு எல்லாமே செஞ்சுருவாங்க, எந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் வரமாட்டாங்க. இதுதான் வந்து அட்டானமஸ். இட் நீட் நாட் யூஸ் த வேர்ட் லிமிட்டட் நெக்ஸ்ட் டு இட்ஸ் நேம். ஏன் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு பேருக்கு பின்னாடி அந்த லிமிட்டடை வந்து சேர்த்துப்பாங்க. பப்ளிக் லிமிட்டடாக இருந்தால் வந்துட்டு வெறும் லிமிட்டட் LTD அப்படின்னு மட்டும் சேர்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த லிமிட்டடும் வந்துட்டு இவங்க இந்த கம்பெனி நேம் பக்கத்தில் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் வந்து இவங்களுக்கு இல்லை. இவங்க வந்து அட்டானமஸ், தன்னாட்சி. அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்றது வந்துட்டு ப்ராஃபிட்காக அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அந்த அசோசியேஷனே வந்துட்டு ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லைசன்ஸ், அந்த லைசன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து எது கீழே வருது அப்படின்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 8 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 the central government may by license grant that an association may be registered as a company with limited liability without using the word limited or private limited as a part of its name. இங்கே வந்துட்டு private limited அப்படின்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு வித் சர்டைன் liabilitiesோட. The license will be guaranteed only in the case of association not for profit. ஸோ இந்த லைசன்ஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா அந்த அசோசியேஷன் ப்ராஃபிட்டை ஒரு மோட்டிவாக இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்க்கு தான் வந்து இவங்க
இந்த லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் grant the license only if it is satisfied that இந்த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து த அசோசியேஷன் அபவுட் டு பி ஃபார்ம்ட் ஆஸ் அ லிமிட்டெட் கம்பெனி எய்ம்ஸ் அட் தி ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுற ஒரு அசோசியேஷனாக இருந்தாங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி காமர்ஸை ப்ரொமோட் பண்ணுற ஒரு அசோசியேஷன், ஆர்ட், சயின்ஸ், ரிலீஜியன், சேரிட்டி ஆர் எனி அதர் யூஸ்ஃபுல் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு அசோசியேஷனாக இருந்தாங்க, ப்ராஃபிட்டை வந்து மெயின் மோட்டோவாக வைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இப்போ காமர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடு தான், சரிங்களா. அப்படி எப்படி ப்ராஃபிட் இல்லாமல் வந்து ரன் பண்ணுவாங்க அப்படின்னா காமர்ஸ் வந்து ட்ரேடாக மட்டும் பார்க்கக்கூடாது, எக்கானமியோட டெவலப்மெண்ட் கொண்டு வரத்துக்காகவும் காமர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி சில நல்ல காரியங்கள்லாம் வந்துட்டு செய்வாங்க. ஸோ அப்படி செய்யும் போது அதில் வர ப்ராஃபிட், சும்மா ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் கூட அதை எதுக்கு யூஸ் பண்ணணுமா, அந்த அசோசியேஷனோட ப்ரொமோஷனுக்காக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டென்ட் டு அப்ளை இட்ஸ் ப்ராஃபிட் இஃப் எனி ஃபார் ப்ரொமோட்டிங் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ். அவங்க சில ஆப்ஜெக்டிவை வச்சுப்பாங்க, அந்த அசோசியேஷன் எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற அசோசியேஷனுக்கு தான் இவங்க இந்த லைசன்ஸே வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இட் ப்ரோஹிபிட்ஸ் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு இட்ஸ் மெம்பர்ஸ். இங்கே மெம்பராக சேர்ந்த யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, டிவிடெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா. அதை வந்து ப்ரோஹிபிட் பண்ணுறாங்க, தவிர்க்கிறாங்க. நெக்ஸ்ட், சச் கம்பெனிஸ் மே பி பப்ளிக் ஆர் private company and may or may not have share capital. அது எந்த கம்பெனியாக வேணால் இருக்கலாம், பப்ளிக் கம்பெனியாகவும் இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியாகவும் இருக்கலாம். மே ஆர் மே நாட் ஹேவ் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலில் என்ன, ஷேர் வாங்கிறது மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபண்ட் வந்து ரேஸ் பண்ணுறது தான் வந்து ஷேர் கேபிட்டல். ஸோ அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதுதான் வந்துட்டு அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆன் த பேஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி ஆன் த பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப். ஸோ மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் கம்பெனி which is formed with minimum 2 shareholders and 2 directors. மினிமம் அங்கே வந்து எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணுமா, 2 ஷேர் ஹோல்டர்ஸும் 2 டைரக்டர்ஸும் வந்து இருக்கணுமா. அண்ட் மினிமம் பெய்டப் கேபிட்டல் வந்துட்டு 1 lakh அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த இது வந்து இல்லை, அதை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. வை பிகாஸ் த கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 வந்து வந்துச்சு. ஸோ அந்த 15ல் புதுசாக ஆக்ட் போட்டதுனால, அமெண்ட்மெண்ட்னால் வந்துட்டு திருத்தம், ஒரு பழைய ஆக்ட் வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வரது தான் வந்துட்டு அமெண்ட்மெண்ட். இப்போது கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 1956, அதான் வந்து கம்பெனிஸ் ஆக்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2015 படி இந்த அமெண்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ மினிமம் பெய்டப் கேபிட்டல் வந்து 1 lakh அப்படின்றது கிடையாது. அண்ட் WEF அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம், எப்போத்துலேருந்து அந்த எஃபெக்ட் வந்து வந்துச்சு, அதாவது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 29th of May 2015. And another crucial condition of a private limited company is that it is by its article of association. அதோட article of association என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, restricts the right to share its share. சரியா, restrict to transfer its share. ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், லிக்விடேட் பண்ண முடியும். பட் இந்த ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனில் இவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்களாம். ரொம்ப ஈஸியாலாம் வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ப்ரோஹிபிட்ஸ் எனி இன்விடேஷன் டு த பப்ளிக் டு சப்ஸ்கிரைப் ஃபார் எனி செக்யூரிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி. அண்ட் பப்ளிக் கிட்டேருந்து ஷேர்ஸ் விற்கிறதே வந்துட்டு இவங்க வந்து ப்ரோஹிபிட் பண்ணிட்டாங்க. எங்கள் கம்பெனியில் வந்து சேருங்க, எங்கள் கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதையும் வந்துட்டு ப்ரோஹிபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து 200 மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க இன் ப்ரைவேட் கம்பெனி ஆஸ் அ ஷேர் ஹோல்டர். த நேம் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி ஷுட் பி
suffixed with private limited or P limited. ஸோ சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஸோ சஃபிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு பேரோட பின்னாடி வர்றது சஃபிக்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனியோட பேர் இருக்குது, அது வந்து ராம் அண்ட் கோ அப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி பேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ராம் அண்ட் கோ ப்ரைவேட் லிமிடெட். இதே அது பப்ளிக் லிமிட்டடாக இருந்தால் ராம் அண்ட் கோ லிமிடெட், வெறும் லிமிடெட் மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. எக்ஸாம்பிள் வந்து சயின்டிஃபிக் பப்ளிஷிங் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட், பேர் வந்து ப்ரைவேட் லிமிடெட் முடிஞ்சிருக்கு, சென்னை. The private limited company can be formed in 3 variations. எப்படி அப்படின்னா as a private limited company, as a small private limited company, as one person company. இந்த வேரியேஷன்ஸில் வந்து இது ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ளிக் கம்பெனி. ஸோ அப்படியே ஆப்போசிட் டு ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து பப்ளிக் கம்பெனி. இங்கே வந்துட்டு which is not private. சிம்பிளாக சொல்லிட்டாங்க, பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி which is not private company. அதுதான் வந்து பப்ளிக் கம்பெனி, சரிங்களா? பப்ளிக் கம்பெனி மே பி செட் டு பி அன் அசோசியேஷன். இது வந்து ஒரு அசோசியேஷன்னு சொல்லலாம். which consist of at least 7 members. 7 members இருக்கணும். and minimum paid up capital வந்து 5 lakh or higher than 5 lakh. and it is a subsidiary of a company which is not a private company. ஒரு சப்சிடரினா ஒரு கம்பெனிக்கு கீழே இருக்க இன்னொரு கம்பெனி, சரிங்களா? ஒரு ப்ரைவேட் கம்பெனி இல்லை அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட சப்சிடரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பப்ளிக் கம்பெனின்னு சொல்லலாம். does not restrict the right to transfer its shares. அங்கே என்ன பார்த்தோம்? restrict the right to transfer the shares. இங்கே வந்து do not restrict the right to transfer its share. and does not prohibit any invitation to subscribe for any shares or debentures of a company. இங்கே வந்து does not prohibit, அங்கே வந்து prohibits the invitation எங்கள் ப்ரைவேட்டில். இங்கே வந்து does not prohibit any invitation to subscribe for any shares or debentures of a company. does not prohibit any invitation or acceptance of deposit. ஸோ இன்விடேஷனையும் வந்து ப்ரோஹிபிட் பண்ணல, டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு அவங்க ப்ரோஹிபிட் பண்ணல, அக்செப்ட் பண்ணிப்பாங்க, வந்து டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. த நேம் ஆஃப் பப்ளிக் கம்பெனி. ஸோ அங்கே சொன்ன மாதிரியே என்ன சஃபிக்ஸில் இது முடியும் அப்படின்னா லிமிட்டெட் அப்படி சொல்லி முடியும். எக்ஸாம்பிள் நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், சென்னை. ஓகே, ஸோ ஃபார் நம்ம வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் அண்ட் மெம்பர்ஷிப் வந்து பார்த்துட்டோம். ஸோ தேர்டு வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அ கம்பெனி ஆன் த பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ் லிமிட்டட் அப்படின்னா இவங்க வந்து எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க, இதோட மெம்பர்ஸ் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க, அந்த ஷேரோட ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்களா, அதுக்கு மட்டும்தான். அது செட்டில் பண்ணல அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க இன்னும் கட்டணுமோ அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பொறுப்பு. மற்றபடி கம்பெனியோட டெப்டெல்லாம் வந்து கட்டலை அப்படின்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் அதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. அதுதான் வந்து கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ். ஸோ இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ் இஸ் அ கம்பெனி இன் விச் த liability of its members is limited by its memorandum to the amount, if any, unpaid on shares respectively held by him. ஸோ ஷேருக்கு எந்த அமௌண்ட் பே பண்ணலையோ அதுக்கு மட்டும்தான் அவங்க லயபிள், சரிங்களா? The company is limited by shares may be either public company or private company. Public company-யாக இருந்தாலும் சரி, private company-யாக இருந்தாலும் சரி. If a member has paid the full amount of shares, then his liability shall be nil. Full amount pay பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எதுக்குமே பொறுப்பே கிடையாது. எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வருதோ அது மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறது தான் அவங்களோட வேலை. அண்ட் பே பண்ணல, ஷேர் அமௌண்ட் இன்னும் பே பண்ணல அப்படின்னா அதுக்கு மட்டும் அவங்க லயபிள். Thus, two main features of a company limited by shares are as follows. The liability of its member is limited to the amount, if any, remaining unpaid on the shares held by him. ஏதாவது பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது. And second one, such liability can be enforced either during the lifetime of a company. அந்த liability வந்து எப்போ வந்து டாக்கிள் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று கம்பெனியோட லைஃப் டைம் அப்போது ஆர் டியூரிங் த வைண்டிங் அப் ஆஃப் அ கம்பெனி வந்து டிசால்வ் பண்ணும்போது, வைண்டிங் அப்னா டிசால்வ், கம்பெனி வந்து மூடுறப்ப வந்துட்டு
என்ன அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணலையோ, என்ன ஷேர் அமௌண்ட் பே பண்ணலையோ அதுக்கு மட்டும் அவங்கக்கிட்ட ஏதாவது காம்பன்சேஷன் மாதிரி வந்து கேட்பாங்களே தவிர மற்றபடி எதுக்குமே அவங்க அந்த மெம்பர்ஸ் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு லயபிள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி. ஸோ கேரண்டி பொறுத்த வரைக்கும் a company limited by guarantee is a company in which the liability of its member is limited by its memorandum to such an amount as a member may respectively undertake to contribute to the asset of a company in the event of its being owned up. இதில் வந்துட்டு கம்பெனி வந்து மூடும்போது நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அசட்லேருந்து அப்படின்னு சொல்லி மெமோரண்டமில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ எவ்வளோ நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் அவங்க வந்து லயபிள். எவ்வளோ அசட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும் அந்த மெம்பர்ஸ் வந்து லயபிள் இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி. சரிங்களா? such companies are generally formed for the promotion of commerce, art, science, religion, charity or any other useful object. The companies limited by guarantee may be either private company or public company. இதுவும் either ப்ரைவேட்டாக இருக்கலாம் இல்லை பப்ளிக்காக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் அன்லிமிட்டெட் கம்பெனி. ஸோ அன்லிமிட்டெட் கம்பெனி, அன்லிமிட்டெட் லயபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இன்கேஸ் வந்து கம்பெனியோட அசட் வந்து பத்தலை, டெப்டெல்லாம் பே பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த மெம்பர்ஸோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியில் கை வைப்பாங்க. அதுதான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. அதே கான்செப்ட் தான். அன்லிமிட்டெட் கம்பெனினாலும் அதே தான். பர்சனல் ப்ராப்பர்ட்டியை வந்து கேட்பாங்க. An unlimited company is a company in which the liability of its member is not limited by its memorandum. The memorandumல வந்து limited அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்காது. In other words, the liability of a member is unlimited. That is, there is no limit on the liability of a member. The member of such company may be required to pay company's losses from their personal property. ஸோ சொன்னாலே பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் சச் கம்பெனி ஹாவ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. அது வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி அண்ட் அதோட கிரெடிட்டர்ஸ் வந்துட்டு கேஸ் வந்து போட முடியாது. சரிங்களா? மெம்பர்ஸ் மேலே டைரெக்டாக போட முடியாது. அதனால் பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து தான் ஆகணும். The creditors will have to apply to the court for the winding up of a company and then the liquidator will direct the members to contribute the asset of a company to pay off its liability. ஸோ அசட்டை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மெம்பர்ஸ்கிட்ட. ஸோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்துட்டு அன்லிமிட்டெட் கம்பெனி. நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். டைம் வந்து ஆயிடுச்சு, 5 minutes ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஐ கேன் ஸ்டாப் ஹியர். வை? பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இது சொல்கிறேன். ஏன்னா லென்த் ரொம்ப போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும் வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ தட் வில் வைண்ட் அப் ஹியர். நம்மளோட வீடியோவை வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் நேஷ்னாலிட்டி நான் சொல்லிடுறேன். ஸோ அது ஒரு 10 to 12 minutes வந்து வரும். ஸோ தட் யூ வில் ஃபைண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். முக்கியமாக மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் பார்க்காம விட்டுறாதீங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 mark கொஸ்டின் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராஸ்பெக்டஸ் கூட அதில் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ வாட்ச் தட் வீடியோ அண்ட் வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.